இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம ஆங்கிலத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய அரசியல் அமைப்பு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து எலெக்ஷன்னா என்ன, தமிழ்நாட்டில் வந்து என்னைக்கு எலெக்ஷன் டேட்டு, எத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த தொகுதியில் எத்தனை தொகுதி இருந்தால் அவங்க வந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது, அதனுடைய நம்பர்ஸ், அதனுடைய தொகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுப்பாங்க, அந்த தொகுதியினுடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆல் இண்டியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தான் நம்ம வந்து ஓட்டு போடணும். அப்போது நம்ம அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் என்னெல்லாம் இருக்கும் பேசிக்காக அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் வந்து சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு 10 வேட்பாளர்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 10 வேட்பாளர்களுடைய பெயர் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் இது எல்லாமே அந்த இதில் வரும். அந்த லிஸ்ட் 10 பேத்துக்குமே வரும். சரி, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சின்னம் எக்காரணத்தை கொண்டும் அந்த தொகுதியில் மறுபடியும் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸில் இருக்குது. அது ஏன்னா ஒரே சிம்பிள் வந்து 2 பேருக்கு அலோகேஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அந்த எலெக்ஷன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய பட்டன். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டிருக்கா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு தொகுதியில் வந்து 5 பேர் இருக்கா, 5 பேர் போட்டி போடுறாங்க ஃபைனலாக. அதாவது கடைசி நிலவரப்படி ஒரு தொகுதியில் வந்து 5 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேருக்குமே பேர் சில டைம் ஒரே மாதிரி இருக்கலாம். பேர் சில டைம் அந்த கான்ஸ்டிடியூன்சியில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர்கள் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சின்னம் ஒரே போன்று இருக்காது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ரெண்டாவது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓட்டிங் ஸ்டேஷன், அதாவது போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வருது, அந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம எந்த இடத்த வந்து நமக்கு போலிங் ஸ்டேஷன் வந்து அலோகேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நீங்கள் வந்து NVPS ஆப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக அதுக்குண்டான டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் NVPS அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. அப்போது அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் டேட்டா வந்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போது தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழக சட்டமன்ற தொகுதிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 234, 234. புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால தான் நான் இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு காரணம். சரிங்களா? இப்போ இந்த 234 தொகுதியில் ஒரு ரூலிங் பார்ட்டியாக வரணும் அப்படின்னா தேவைப்படும் தொகுதி எப்படி கணக்கு போடுவாங்கன்னா 234 டிவைடட் பை 2 + 1, 234 வகுத்தல் 2 கூட்டல் 1. புரிஞ்சுங்களா? அப்போ 234 2ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண் ஆனது 117. சரிங்களா? +1. அப்போது 118 தொகுதி வந்து எந்த பார்ட்டி கையில் இருக்குதோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இது பேசிக் ரூல். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காம்பினேஷனில் அவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் பேசிக் ரூல் என்னென்னா 1/3 ஆஃப் தி மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ 1/3னா என்ன? 234
டிவைடட் பை 2, அதாவது 234 வகுத்தல் 2 கூட்டல் 1, அப்போ 118 தேவைப்படும். சரிங்களா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அப்போது இதை எதன் அடிப்படையில் வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன? எதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாகணும். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்கிறாங்க இல்லையா, சட்டமன்ற தொகுதிகள், அதில் வந்து 234 வகுத்தல் 6, 234 எதால் நீங்கள் வகுக்கணும்? 6ஆல் வகுக்கணும். 6ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை 39. புரிஞ்சுங்களா? அப்போது நாடாளுமன்ற தொகுதிகள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? 39. சரிங்களா? இப்போ நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செலெக்ஷன் இருக்குது. ஒன்று, செலக்டட் பை தி பீப்புள், அதுதான் வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த லோக்சபாவுடைய எண்ணிக்கையை வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்மேஷன் எடுக்க முடியும். புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரூலிங் பார்ட்டியாக வந்து டேக் ஓவர் பண்ணோன்னா இந்த லோக்சபா, அதாவது டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்று பொருள். சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்று பொருள். இது ஒரு. இன்னொரு ஆஸ்பெக்ட், இது தொகுதியினுடைய அடிப்படையில் 234 நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அது வந்து நமக்கு 2 விதமான தொகுதிகள் வரும். 234 வகுத்தல் 6 கிடைக்கக்கூடிய விடை 39. சரிங்களா? 39 நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகள். அடுத்தது, அதாவது இந்த 234 இந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். எதன் அடிப்படையில்? 6 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கு ஒரு எம்பியை டைரக்டாக அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பலாம். சரிங்களா? இப்போது நம்ம பார்லிமெண்ட்டை பற்றியும் வந்து ஓவராலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸு, ஒன்று லோக்சபா, ஒன்று ராஜ்யசபா. இந்த லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரு பில்லு பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது நம்ம ஃபஸ்ட்டு இதனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற அமைச்சர்கள், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொன்று 39 நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இன்னொன்று 39 எம்பிக்கள் இந்த 234 வகுத்தல் 6ஆல் கிடைக்கக்கூடிய 39. ஒரு பார்ட்டிக்கு, ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது. இப்போ 3 இந்த பொசிஷன் புரிஞ்சுங்களா? 234 சட்டமன்றம், 39 + 39, அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 78 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. புரியுதுங்களா? இதனுடைய அடிப்படை நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரலாம். இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி 2023 சட்டமன்ற தேர்தல், இது எலெக்ஷன் கமிஷனால் ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 234 தொகுதி அப்படிங்கிறதுல நம்ம ஆஸ் அ ஓட்டர்ஸ் நம்ம என்னெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான நம்பர் வந்து எபிக், EPIC, அது வந்து இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா எபிக் அப்படிங்குவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எபிக் அப்படின்னோன்னா நீங்கள் உடனே ராமாயணம் அண்ட் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிக்கு போயிடக்கூடாது. இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எபிக். சரிங்களா? அப்போது திஸ் இஸ் கால்ட் அ ஜார்கன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எபிக்களுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி
கார்டு. வெரி குட். எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேசிக்காக வந்து எலெக்ஷனில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் போதும். பட் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதை வந்து நியாயப்படுத்துவதற்கு உங்களிடம் ஏதாவது ஒரு சான்று வேண்டும் அப்படின்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட சான்றுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதார், பேன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒன்று வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பேரும் அதில் ஓட்டர்ஸில் இருக்கிற பேரும் நம்ம ஓட்டு போட வந்தவங்களும் 3 பேரும் ஒன்று தானா அப்படிங்கிறத அவங்க மேட்ச் பண்ணி அந்த பூத் ஒஃபிஷியல்ஸ் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஓட்டு போடுறதுக்கு பர்மிட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சில முன்னேற்றங்கள் எலெக்ஷன் கமிஷனில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த NVSP அப்படின்ற போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த தொகுதிக்குள்ளே பார்க்குறீங்க, எந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வரீங்க, எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரீங்க, அந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் வரும். அந்த சீரியல் நம்பர் வச்சு தான் அவங்க வந்து உங்களை வந்து ஓட்டு போட அனுமதிப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த சீரியல் நம்பர் என்னங்கிறத நீங்களே டைரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த எப்பிக் நம்பர்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த எப்பிக் நம்பரை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சீரியல் நம்பரு, எந்த இடத்துல உங்களுக்கு போலிங் பூத்து அப்படிங்கிற முழு விவரமும் அதில் வந்துடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், கோவை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்தது, சட்டமன்ற உறுப்பினர்களால் இங்கிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுகிறார்கள். இது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 2. சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்ற பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்ற பிரதிநிதிகள் எவ்வளவு? அதுவும் 2. அப்போது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 + 2, 2 கூட்டல் 2, 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்டத்துக்கு இருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கைட்லைனுக்காக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ சட்டமன்ற தொகுதி இதில் வந்து என்ன சீரியல் நம்பர் கோவை மாவட்டத்துக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 117 அதாவது 117 அப்படின்ற சீரியல் நம்பர்லேருந்து 126 126 வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 10 தொகுதிகள் வரும். இந்த 10 தொகுதிகளில் உங்களுடைய தொகுதி எந்த சீரியல் நம்பரில் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. சரி, இப்போது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நிறைய வாட்டி இங்கே இந்த நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறாங்க புரியுது, ஆனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ரைட், பற்றின ஒரு சின்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றக்காக மட்டுமே இந்த தகவல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பரீட்சை எழுத போகிறோம். பரீட்சை எழுத போகும்போது ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்தியாவின் தலைநகரம் எது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவின் தலைநகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி, இது அதுக்குண்டான விடை. ஏ வந்து கிடையாது, டெல்லி இல்லை. பி வந்து இல்லை, சி வந்து இல்லை. இப்போ இந்த மேலே குறிப்பிட்ட எதுவும் அதுக்குண்டான சரியான விடை இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நன் ஆஃப் தி அபவ்
அதுதான் நோட்டா, நன் ஆஃப் தி எபவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இது எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பெரும்பாலானவங்க வந்து எனக்கு பிடிச்ச கேண்டிடேட் வந்து எலெக்ஷனில் நிற்கல, அதனால் நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற தவறுகிறார்கள் என்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸை யாருமே உங்களுக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை என்றால் மட்டும் இந்த நோட்டாவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணேன். நோட்டான என்னது? நன் ஆஃப் தி எபவ். நன் ஆஃப் தி எபவ், இதுதான் நோட்டானுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ரைட்டுங்களா? அப்போ இவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாமே பண்ணி மக்கள் பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுக்கணும் ஜனநாயக முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக பண்ணிட்டு இருக்கும்போது அனைவரும் ஓட்டு போட மறந்துட வேண்டாம். சரிங்களா? சரி, ஓட்டு போட்டதுக்கு அடையாளமாக என்ன வைப்பாங்க? இது ஒரு நியாயமான கேள்வி. உங்களுடைய இடது கையில் ஆள்காட்டி விரல் மேலே ஒரு சின்ன மை பூசுவாங்க. சரிங்களா? அது வந்து நீங்கள் ஓட்டு போட்டதுக்கான ஒரு அடையாளம். அதை வந்து இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரை நல்லது அப்படின்ற ஒரு கேம்பெயினை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இனி நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தொகுதியில் எல்லாரும் ஓட்டு போடணும். போட்டுட்டு ஜனநாயக முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாகும். உங்களுக்கு எந்த கேண்டிடேட்டை பிடிக்குதோ அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். இது வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு இது. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. சரிங்களா? அவங்க வந்து எலெக்ஷன் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஆங்கிலம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து போலிங் ஸ்டேஷன் அப்படின்னா என்னங்கிறது புரியணும். ஏன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு ஜார்கன். போலிங் ஸ்டேஷன் நமக்கு வந்து போலிங் ஸ்டேஷன்னா பெரும்பாலும் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இந்த மாதிரி தான் போலிங் ஸ்டேஷன் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்மளுடைய சீரியல் நம்பர் என்னங்கிறது தெரியணும். 3வது, எபிக் நம்பர். என்ன சொன்னேன் நான் முதல்லையே? எலெக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. சரிங்களா? எபிக் நம்பர் நம்மளோட என்ன? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, ஆங்கிலம் தெரிஞ்சுக்க வேண்டிய, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆங்கில வார்த்தைகள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ், ஒரு அரசியல் அறிவு, அடிப்படை அறிவு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை. அதாவது அடிப்படை அரசியல் அறிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? தோராயமாக என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம், எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரும், எந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இதை ஒரு விழிப்புணர்வாக உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம வந்து இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கூடையும் இந்த எலெக்ஷனை பற்றின உண்டான ஒரு விழிப்புணர்வை நீங்களும் ஏற்படுத்துங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.